सच्चिदानंद सद्गुरु साईनाथ महाराज की जय. ஓம் சாய்ராம். ஸ்ரீ சாய் சச்சரிதம் ஓவிகள் கருத்துரை அத்தியாயம் 26. ஒருவரின் சொந்த குருவின் நிலையை உறுதிப்படுத்துதல். ஸ்ரீ கணேசனை வணங்குகின்றேன். அறிவை அளிப்பவளான அன்னை ஸ்ரீ சரஸ்வதி தேவியை வணங்குகின்றேன். ஸ்ரீ குருதேவரை வணங்குகின்றேன். ஸ்ரீ குல தேவதையை வணங்குகின்றேன். ஸ்ரீ சீதா ராமச்சந்திரனை வணங்குகின்றேன். ஸ்ரீ சத்குரு சாய்நாத் மகாராஜை வணங்குகின்றேன். ஸ்ரீ பித்தலே பாபா வழங்கிய 3 ரூபாயை ஏற்றுக்கொண்டார். பின்னர் இவற்றை மகிழ்ச்சியுடன் காணிக்கையாக ஏற்றுக்கொண்டார். அவர் பாபாவின் பாதங்களிலே விழுந்து வணங்கி சாய்நாத் மகாராஜிடம் தனது ஆசீர்வாதங்களை எப்பொழுதும் பொழியுமாறு மனதிற்குள் வேண்டிக் கொண்டார். ஸ்ரீ பித்தலே சேட்ஜி ஷீரடிக்கு இதுவே எனது முதல் வருகை என்று நினைக்க தொடங்கினார். இதற்கு முன் நான் ஷீரடிக்கு வந்ததில்லை. எனவே பாபாவினுடைய வார்த்தைகளை திட்டவட்டமான மதிப்பீடு செய்ய முடியாது. அவர் இதுவரை பாபாவை பார்த்ததில்லை. இன்னும் முதலில் நான் உங்களுக்கு 2 ரூபாய் கொடுத்தேன். பாபா ஏன் இப்படி சொன்னார்? பாபாவினுடைய இந்த கூற்றை அவரால் புரிந்து கொள்ள இயலவில்லை. அர்த்தமும் புரியவில்லை. பாபாவின் இந்த வீணாகாத கூற்றினுடைய அர்த்தம் என்ன? பித்தலே சேட்ஜிக்கு இந்த விஷயத்திலே ஆர்வம் ஏற்பட்டது. ஆனால் பாபா தனது உறுதியான கூற்றினுடைய அர்த்தத்தை விளக்கவில்லை. அதனால் அந்த ஆர்வம் அப்படியே இருந்தது. பாபாவினுடைய பேச்சிலே ஏதோ ரகசியம் இருந்தது. துறவிகளின் வாயில் இருந்து தன்னிச்சையாக எந்த வெளிப்பாடு வந்தாலும் அந்த பேச்சு அர்த்தமற்றது அல்ல. பித்தலே இதை நன்கு அறிந்திருந்தார். எனவே அவர் பாபாவினுடைய இந்த மர்மமான பேச்சை பற்றி சிந்திக்க தொடங்கினார். பின்னர் பித்தலே சேட் மும்பையில் உள்ள தனது வீட்டை அடைந்ததும் அவரது ஆர்வத்தை அவரது வயதான தாய் நிறைவேற்றினார். இந்த வயதான பித்தலே சேட்ஜியினுடைய தாய் ஷீரடி கதை வெளிவந்த உடனேயே பித்தலே சேட்ஜிக்கு பாபாவினுடைய 3 ரூபாய் ஆசீர்வாதம் நினைவுக்கு வந்தது. எத்தனையோ முயற்சிகள் செய்தும் பாபாவினுடைய அந்த மர்ம பேச்சினுடைய அர்த்தத்தை அவரால் புரிந்து கொள்ள இயலவில்லை. நீண்ட யோசனைக்கு பிறகு பாபாவின் வார்த்தைகளின் அர்த்தத்தை பித்தளையின் தாய் புரிந்து கொண்டார். அவள் பாபா சொன்னது முற்றிலும் உண்மை என்றார். இப்போது ஷீரடியிலே பாபாவை தரிசிக்க உங்கள் மகனை நீங்கள் அழைத்து சென்றது போல நீங்கள் இளமையாக இருந்தபோது உங்கள் தந்தை உங்களை அக்கல்கோட் சுவாமி தரிசனத்திற்கு அழைத்து சென்றார். சுவாமி சமர்த் மகாராஜ் உயர்தரத்திலே ஒரு சிறந்த யோகி, ஒரு தீவிர உள்ளுணர்வு தொண்டு மற்றும் கருணை உள்ளவர். உங்கள் தந்தையும் தூய்மையானவர், நல் ஒழுக்கம் உள்ளவர், சேவையிலே ஈடுபடுபவர். உங்கள் தந்தையினுடைய தூய்மையான நல்லொழுக்க உணர்வுகளையும் அர்ப்பணிப்பையும் கண்டு சுவாமி சமர்த் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார். மேலும் மகாராஜ் உங்கள் தந்தைக்கு 2 ரூபாய்களை வழிபாட்டிற்காக அருள் பிரசாதமாக வழங்கினார். மகனே, இந்த பாபா சொன்ன 2 ரூபாய் சுவாமி சமர்த் உனக்கு இந்த 2 ரூபாயை வழிபாட்டிற்காக கொடுத்திருந்தார். இந்த 2 ரூபாய்களும் நமது அன்றாட பூஜையின் போது பூஜை அறையிலே வைக்கப்பட்டது. உங்கள் தந்தை அந்த ரூபாய்களை தவறாமல் முழு பக்தியுடன் வணங்கி வந்தார். உன் தந்தையினுடைய உறுதியான நம்பிக்கை எனக்கு மட்டுமே தெரியும். அவர் வாழ்நாள் முழுவதும் சமய வழிபாடுகளை முறைப்படி செய்து வந்தார். அவருடைய மறைவுக்கு பிறகு வழிபாடுகள் நின்று போய்விட்டன. வழிபாட்டு முறைகள் குழந்தைகளினுடைய பொம்மைகளைப் போல பயன்படுத்த தொடங்கின. கடவுள் நம்பிக்கை முடிந்தது. பிரார்த்தனை செய்வதிலே வெட்கப்பட ஆரம்பித்தது. கடவுளை வணங்குவதிலே வெட்கப்பட ஆரம்பித்தார். வழிபாட்டு பணி சிறு குழந்தைகளின் கைகளிலே ஒப்படைக்கப்பட்டது. இதன் காரணமாக சமர்த் மகாராஜ் கொடுத்த பணத்தை யாரும் பொருட்படுத்தவில்லை. இதற்கிடையிலே பல ஆண்டுகள் கடந்து விட்டன. அலட்சியத்தால் அந்த பணத்தை என்னால் நினைவிலே கொள்ள முடியவில்லை. கடந்த கால ஓட்டத்திலே சரியான கவனம் இல்லாததால் அந்த ரூபாய்கள் தொலைந்து போயின. உங்கள் விதி வலுவாக உள்ளது. அதனால்தான் சாய் மகந்த் வடிவிலே உங்கள் பிரச்சனைகளை தீர்க்கவும், உங்கள் நினைவுகளை உங்களுக்கு நினைவூட்டவும், உங்கள் பக்தியை வலுப்படுத்தவும்
மீண்டும் நேரடியான சுவாமி சமர்த் உங்களுக்கு கிடைத்துள்ளார். இப்போது நடந்ததை மறந்துவிடு. இனிமேல் உங்கள் மனதில் உள்ள அனைத்து வாதங்களையும் விட்டுவிட்டு உங்கள் முன்னோர்களின் மதிப்புகளை பற்றி தீங்கிழைக்கும் மனப்பான்மையுடன் கருத்து தெரிவிக்காதீர்கள். சரியான பாதையிலே செல்லுங்கள். இப்போது இங்கிருந்து இந்த ரூபாய்களை வழிபடுங்கள். மகான்களை ஆபரணமாக கருதி பிரசாத வடிவிலே வழிபடுங்கள். இந்த உணர்வுகளுக்கு புத்துயிர் அளிக்கவே ஸ்ரீ சாய் சமர்த் இதை உங்களுக்கு நினைவூட்டியுள்ளார். பித்தளை சேட்ஜி இந்த கதையை தனது தாயிடம் கேட்டு மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார். சாய் சமர்த்தினுடைய அனைத்து பரவலையும் உணர்ந்து சாய் தரிசனத்தின் மூலம் தானே திருப்தி அடைந்தார். தன் தாயினுடைய வாயிலிருந்து வந்த இந்த புனித வார்த்தைகளை கேட்டு தன் கையே கடவுள் பக்தியை அலட்சியப்படுத்தியதை உணர்ந்து மிகவும் வருந்தினார். அழிக்கப்பட்ட நம்பிக்கை மீண்டும் எழுந்தது மற்றும் அவர் தனது தனிப்பட்ட நலன்களை உணர்ந்தார். எது நடக்க வேண்டுமோ அது நடந்துவிட்டது. துறவி அவரை சரியான நேரத்தில் எழுப்பி மேலும் வழி நடத்தினார். ஸ்ரீ சாயின் மீது எல்லையற்ற ஆசீர்வாதங்கள் இருப்பதாக நம்பிய பித்தளை சேட்ஜி கடவுள் பக்தி மற்றும் தெய்வீக பணிகளை செய்ய தயாராக இருந்தார். பக்தர்களின் கட்டுக்கடங்காத மனப்பான்மையை கட்டுப்படுத்தி அவர்களுக்கு அத்தகைய அர்த்தத்தை அளிக்கும் ஒரு கதையை பார்வையாளர்கள் கவனமாக கேட்க வேண்டும். பூனே நகரிலே வசிக்கும் கோபால் நாராயண் அம்பேத்கர் என்ற மாபெரும் பக்தரினுடைய கதை இது. ஆங்கிலேயர் ஆட்சி காலத்திலே அம்பேத்கர் கலால் வரி கணக்கிலே அரசு பணியிலே பணியாற்றி வந்தார். 10 வருடங்கள் வேலை முடிந்து விட்டது. வேலையை விட்டு வெளியேறும் இக்கட்டான நேரம் வந்தது. விதியின் இன்பங்களையும் கிரக நிலைகளின் சுழற்சியையும் யாராலும் தவிர்க்க இயலாது. விதி ஒரு திருப்பத்தை எடுத்தது மற்றும் அம்பேத்கர் மீது பிரச்சனை மேகங்கள் சூழ ஆரம்பித்தன. ஆரம்பத்திலே தானே நகரிலே பணிபுரிந்தார். பின்னர் அங்கிருந்து ஜவஹருக்கு மாற்றப்பட்டார். முன்பு அதிகாரியாக பணியாற்றிய இடத்திலே இப்போது வேலை இல்லாமல் போகும் நேரமும் வந்துவிட்டது. வேலை என்றால் பாறையில் இருக்கும் தண்ணீர் மீண்டும் எப்போது வேலை கிடைக்கும் என்று எந்த உறுதியும் இல்லை. மீண்டும் வேலை கிடைக்க அயராத முயற்சிகளை அவர் மேற்கொண்டார். ஆனால் வேலை தேடியும் வெற்றி கிடைக்காததால் சுதந்திரமாக தொழில் செய்ய முயன்றார். ஆனால் ஒன்றன் பின் ஒன்றாக வந்த நெருக்கடிகளை அதன் எல்லைகள் தாண்டின. அனைத்து தரப்பிலிருந்தும் ஏமாற்றம் ஏற்பட்டது. அவர்கள் மனமுடைந்து போனார்கள். பல ஆண்டுகளாக வருமான ஆதாரம் இல்லாததால் நிதி நிலைமை மிகவும் நெருக்கடியானது. நெருக்கடிக்கு பின் நெருக்கடியால் தாங்க முடியாத நிலை ஏற்பட்டது. இவ்வாறு 7 வருடங்கள் ஒரு செயலற்ற நிலையிலே கழிந்தன. அவர் ஒவ்வொரு ஆண்டும் ஷீரடிக்கு வந்து பாபாவிடம் தனது உடல்நிலை பற்றிய விவரங்களை கூறுவார். அவர் பாபாவின் பாதங்களிலே பணிந்து தனது வழியிலிருந்து விடுபட்டு பிரார்த்தனை செய்வார். 1916ஆம் ஆண்டிலே அவரது நிதி நிலைமை மிகவும் சிக்கலானது. அவருடைய வாழ்க்கையிலே சலிப்பு ஏற்பட்டது. அவருடைய மனதிலே ஷீரடிக்கு போய் உயிரை தியாகம் செய்ய வேண்டும் என்ற தீய எண்ணம் வலுப்பெற தொடங்கியது. இந்த காலகட்டத்திலே அவர் தனது குடும்பத்துடன் 2 மாதங்கள் ஷீரடியிலே தங்கினார். பிறகு ஒரே இரவிலே என்ன நடந்தது என்பதை கவனமாக கேளுங்கள். ஒரு நாள் அவர் தீக்ஷித்வாடாவின் முன் நிறுத்தப்பட்டிருந்த காலி மாட்டு வண்டியிலே கவலையுடன் அமர்ந்திருந்தார். அப்போது அவரது மனதிலே பல எண்ணங்கள் எழ ஆரம்பித்தன. உலக வெப்பத்தால் களைப்படைந்த அவர் வாழ்க்கையை வெறுக்க தொடங்கினார். மிகுந்த சோகமான வாழ்க்கை வாழ்வது அவருக்கு அர்த்தமற்றதாக தோன்றியது. தற்கொலை செய்து கொள்ள முடிவு செய்தார். உயிரை இழக்க முடிவு செய்து கிணற்றிலே குதித்து தற்கொலை செய்து கொள்ள ஒப்புக்கொண்டார். யாரும் இல்லாத தனிமையை கண்டு தற்கொலை செய்து கொள்ள வேண்டும், இந்த துயரிலிருந்து விடுபட வேண்டும் என்று நினைக்க தொடங்கினார். தற்கொலை ஒரு பயங்கரமான பாவம். அப்போதும் தற்கொலை எண்ணம் உறுதியாக இருந்தது. ஆனால் ஸ்ரீ சாய் பகவான் அனைத்து சம்பவங்களுக்கும் மூளையாக இருந்ததால் இவ்வளவு மோசமான யோசனை எப்படி செயல்படுத்தப்பட்டிருக்கும்? இந்த பேரழிவு ஏற்படுவதற்கு முன்பே அவர் அதை தடுத்தார். தீக்ஷித் வாடாவுக்கு எதிரே ஒரு உணவகம் இருந்தது. அந்த உணவகத்தின் உரிமையாளரும் பாபாவின் பக்தரும் பணியாளரும் ஆவார்.
குறிப்பு: இந்த உணவக உரிமையாளர் என்றால் ஸ்ரீ சகுன் மேரு நாயக். பாபாவின் சிறந்த பக்தராக கருதப்பட்டார். இவர் கோவாவைச் சேர்ந்தவர். அதே நேரத்திலே ஸ்ரீ சகுன் நாயக் தன் வாசலுக்கு வந்து, நீங்கள் எப்போதாவது அக்கல்கோட் சுவாமி மகாராஜின் நூலை படித்திருக்கிறீர்களா என்று கேட்கத் தொடங்கினார். ஆர்வத்துடன் அவர் புத்தகத்தை கையில் எடுத்து பக்கங்களை புரட்டிய போது தன்னிச்சையாக திறந்த பக்கத்தில் இருந்து படிக்க ஆரம்பித்தார். கர்ம தர்மத்தின் கலவையானது அவரது மனதிலே தற்கொலை எண்ணங்களில் ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்தியது. புத்தகத்தின் பக்கங்களை புரட்டும் போது அவருக்கு இயல்பாக வந்த கதை, புத்தகத்தை விரிவுபடுத்தும் என்ற பயத்தால் சுருக்கமாக சொல்கின்றேன் அதே கதையை. அக்கல்கோட் சுவாமிஜியினுடைய அவதார காலத்திலே நோயால் பாதிக்கப்பட்ட அவரது பக்தர் ஒருவர் அவரது விதிப்படி அனுபவிக்கும் போது மிகவும் கலக்கமடைந்தார். நோயிலிருந்து விடுபட அந்த பக்தர் இரவும் பகலும் சுவாமி சமர்த்தருக்கு பக்தி மற்றும் சேவை செய்து வந்தார். ஆனால் நோயால் தளர்ந்த அந்த பக்தனால் வலியால் தாங்க முடியாமல் குழப்பம் அதிகமாகி விட்டது. வலியால் துடித்து தோல்வியடைந்தவர் தற்கொலை செய்து கொள்ள இரவிலே கிணற்றிலே குதித்தார். இதற்கிடையிலே சுவாமி சமர்த் அந்த கிணற்றின் அருகே வந்தார். மகாராஜ் தனது கைகளால் நோயுற்ற மனிதனை கிணற்றிலிருந்து வெளியே எடுத்து அழைத்துச் சென்றார். அவனது விதியினுடைய அனைத்து ஆசீர்வாதங்களையும் அனுபவிக்கும்படி அறிவுறுத்தினார். நோய்கள், துன்பங்கள் அல்லது பெரிய நோய்களின் துன்பங்கள் இவை அனைத்தும் ஒருவரின் முந்தைய பிறவிகளின் செயல்களின் விளைவுகள் ஆகும். விதியை அனுபவிக்காமல் முக்தி இல்லை. தற்கொலை செய்து கொள்வதால் அந்த துன்பங்களில் இருந்து விடுதலை கிடையாது. விதியின்படி செயல்கள் முழுமையடையாமல் இருந்தால் அதை அனுபவிக்க இன்னொரு பிறவி எடுக்க வேண்டும். எனவே விதி வழங்கும் தடைகளை அனுபவித்துதான் நிறைவேற வேண்டும். அதற்காக தற்கொலை செய்து கொள்ள நினைக்காதே. சுவாமி சமர்த் அந்த பக்தருக்கு இப்படி அறிவுரை கூறினார். அவருடைய மனதிலே ஓடும் எண்ணங்களோடு ஒத்துப்போன இந்த கதையை திடீரென படித்து தகுந்த அறிவுரைகளை வழங்கியதால் அவர் பாபாவின் உலகளாவிய தன்மையை உணர்ந்து மிகவும் வெட்கப்பட்டார். இந்த கதையை பாபாவே என்னை படிக்க வைத்தது போன்ற உணர்வு அவருடைய மனதிலே இருந்தது. அவருடைய மனதிலே மிகவும் உஷாரானார். என் விதியை அனுபவித்த பிறகே முடிவடைய வேண்டும் என்றுதான் நினைக்க ஆரம்பித்தார். இதைத்தான் பாபா இந்த சம்பவத்தின் மூலம் எனக்கு விளக்கினார். சரியான நேரத்திலே என்னை எழுப்பினார். தற்கொலை முடிவு முற்றிலும் பொருத்தமற்றது என்பதை அவர் புரிந்து கொண்டார். பராவாணி, அதாவது ஆகாஷ்வாணிக்கு உடல் இல்லை. ஆனால் ஆகாசவாணி மூலம் கொடுக்கப்பட்ட தரிசனங்கள் முழுமையான மாற்றத்தை கொண்டு வருகின்றன. பாபாவின் இந்த சரீரமற்ற செயலால் அவருடைய மனோபாவம் முற்றிலும் மாறி சாயியினுடைய பாதத்திலே அவரது உணர்வு உறுதியாகியது. இது ஒரு சாயியினுடைய மகத்தான லீலை. ஸ்ரீ சகுன் மேரு நாயக் மூலம், போதியினுடைய கதை மூலம் சாயி பகவானின் தெய்வீக செய்தியை படிப்பதிலே சிறிது தாமதம் ஏற்பட்டிருந்ததால் அவருடைய வாழ்க்கை வீணாகி போயிருக்கும். அவரே சுயமாக உயிரை விட்டு இருப்பார். குடும்பத்தின் நிலை மிகவும் மோசமாக இருந்திருக்கும். மனைவி மீது பேரழிவின் மழை சரிந்திருக்கும். இந்த உலகிலே முன்னேற்றம் மற்றும் பிற உலகிற்கு இடம்பெயர்தல் ஆகிய இரண்டும் தன்னுடைய கையால் இழந்திருப்பார். ஸ்ரீ சகுன் மேரு நாயக்கை ஒரு ஊடகமாக பயன்படுத்தி அந்த புத்தகத்தை படிக்க தூண்டியவர் ஸ்ரீ சாய்நாத் மகாராஜ் மற்றும் சுவாமி சமர்த் சரித நூலில் இருந்து கதையை படித்து என்னை ஈடுபடுத்தி என்னை தற்கொலை செய்ய விடாமல் தடுத்தவர் ஸ்ரீ சாயி சமர்த் என்பது அவருடைய வலுவான உணர்வு. இந்த சம்பவம் நடக்காமல் இருந்திருந்தால் அவர் உயிரை இழந்திருப்பார். ஆனால் ஸ்ரீ சாயி போன்ற ஒரு மீட்பவர் இருக்கும் இடத்திலே ஒரு கொலைக்காரனால் என்ன செய்ய முடியும்? அவருடைய தந்தை
ஸ்ரீ அக்கல்கோட் மகாராஜினுடைய பக்தர். இந்த பக்தி மரபு இப்படியே தொடர வேண்டும். இந்த கதையின் மூலம் பாபா அவருக்கு கொடுத்த உணர்வு இதுதான். பின்னர் அவருடைய நல்ல நாட்கள் மீண்டும் திரும்பின. அவர் ஜோதிடம் படித்து அதனால் பலனை பெறத் தொடங்கினார். சாயினுடைய அருளால் அவருடைய வாழ்க்கையிலே நல்ல நாட்கள் வந்தன. அவர் ஒரு புகழ்பெற்ற ஜோதிடராக மற்றும் இரட்சகராக புகழ் பெற்றார். அவரது முந்தைய வாழ்க்கை முற்றிலும் கலைக்கப்பட்டது. மேலும் எல்லா ஏற்பாடுகளும் செய்யப்பட்டது. வீட்டிலே மகிழ்ச்சியும் திருப்தியும் கிடைத்ததில் மகிழ்ச்சி அடைந்தார். இதையெல்லாம் பகவான் சாயி செய்திருக்கின்றார் என்று தெரிந்ததும் சாயினுடைய பாதத்தின் மீது அவருக்கு பக்தி பெருகியது. சாயி சமர்த்தரின் இத்தகைய எல்லையற்ற அற்புதங்களை விவரித்தால் இந்நூல் விரிவடையும். எனவே இது சுருக்கமாக விவரிக்கப்பட்டுள்ளது. ஹேமாத் பந்த் சாயினுடைய பாதங்களிலே முழு அடைக்கலம் அடைகின்றார். அடுத்த அத்தியாயத்திலே ஷாமாவுக்கு, அதாவது மாதவராவ் தேஷ் பாண்டேக்கு விஷ்ணு சகஸ்ரநாமம் எப்படி தானம் செய்யப்பட்டது என்ற இனிமையான கதை விவரிக்கப்படும். விஷ்ணு சகஸ்ரநாமத்தின் முக்கியத்துவத்தை விவரித்த பிறகு பாபா மாதவராவுக்கு விஷ்ணு சகஸ்ரநாமத்திலே தீட்சை கொடுக்கின்றார் என்பதற்கு ஒரு தனித்துவமான மற்றும் இனிமையான கதை இருக்கும். சிஷ்யனுக்கு சிறிதளவு ஆசை இல்லாவிட்டாலும் முக்தி காலம் நெருங்கும் போது பாபா சிஷ்யனுக்கு எப்படி அருள் புரிகின்றார் என்பதற்கு அழகான கதை இருக்கும். சத்குருவினுடைய அருளால் என்ன ஒரு தனித்துவமான, இயற்கைக்கு அப்பாற்பட்ட மற்றும் அற்புதமான வழி இருக்கின்றது என்பதை அடுத்த அத்தியாயத்திலே பார்க்கலாம். அந்த கதையை கவனத்துடன் கேளுங்கள். சிறந்த அருளாளர், முக்தி அளிப்பவர், நற்பண்புகளின் சுரங்கம் மற்றும் நற்பண்புகளின் களஞ்சியமாக விளங்கும் ஸ்ரீ சாயியினுடைய புனித துதிகளை பாடவும் கேட்கவும் பாடவும் அதிர்ஷ்டசாலிகளுக்கும் நல் ஒழுக்கம் உள்ளவர்களால் மட்டுமே முடியும். சாயியினுடைய குணம் மங்களகரமானது மற்றும் சிறப்பானது. துறவிகள் மற்றும் மகான்களுக்கு உத்வேகமாக நேரடி நிலை வந்த ஒரு பக்தரான ஹேமாத் பந்த் எழுதிய ஸ்ரீ சாயி சச்சரித்ராவினுடைய 26வது அத்தியாயம் ஒருவரின் சொந்த குருவின் நிலையை உறுதிப்படுத்துதல் இங்கே நிறைவடைகின்றது. ஸ்ரீ சத்குரு சாய்நாதார்ப்பணமஸ்து. சுபம்பவது. அத்தியாயம் 27 தீக்ஷை அனுகிரகதானம் ஓவிகள் மற்றும் கருத்துரை அடுத்த தொடரிலே கேட்கலாம். சாயியை பணிவோம். சாந்தி நிலவட்டும். ஓம் சாய்ராம். श्री सच्चिदानंद सद्गुरु साईनाथ महाराज